ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் நாள் 4ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த நன்னாளில் நாம் அறிந்து கொள்ளப் போவது, ஏன் கடவுள்களிலேயே முதலில் வணங்க வேண்டிய தெய்வமாக இருப்பவர் விநாயகர் என்பதை பற்றியே. பக்தர்களே, நாம் வீடு கட்டும்போது வீட்டிற்கு அடித்தளம் என்பது மிகவும் முக்கியம். அதேபோல் நாம் வாழும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும்போது அதற்கான அடித்தளம் விநாயகரின் சக்தியின் அருளாலே. புராணங்களில் கூறப்படுகிறது, ஒருமுறை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் கேட்டனர், சுபகாரியங்களை துவங்குவதற்கு முன் யாரை முதலில் வணங்க வேண்டும் என்று. அப்போது சிவபெருமான் கூறியது, என் மகன் கணேசனே முதலில் வணங்கப்பட வேண்டும். அவனே விநாயகர். அவனே விக்னங்களை அகற்றுபவன். விக்னம் என்றால் தடை. அந்த தடைகளை உடைக்கும் சக்தி கொண்டவர்தான் விநாயகர். அதனால் தான் பக்தர்களே திருமணம் முதல் கல்வி வரை, வீடு கட்டுதல் முதல் தொழில் தொடக்கம் வரை, எந்த நல்ல காரியத்திற்கும் முன் ஓம் கணபதியே நமக என்று நாம் சொல்லுகிறோம். விநாயகர் என்பது அவரின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு தத்துவம். அவரின் யானை முகம் பெரிய ஞானத்தை குறிக்கிறது. பெரிய காதுகள் நல்லதை கேட்கும் பண்பை குறிக்கிறது. சிறிய கண்கள் ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. பெரிய வயிறு எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியே. அவரை முதலில் வணங்குவது வாழ்க்கையை சரியான பாதையில் தொடங்குவது என்பதே. பக்தர்களாகிய நாம் இன்று முதல் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு அவரை மனதில் நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஓம் கணபதியே நமக என்று சொல்லிப் பாருங்கள். பக்தர்களாகிய நமது மனதில் அமைதி வரும். நாம் செய்யும் செயல்களிலும் முயற்சியிலும் தெளிவு வரும். பாதையில் வரும் தடைகள் குறையும். ஆகவே பக்தர்களே, விநாயகரை முதலில் வணங்குவது ஒரு பழக்கம் அல்ல, அது வெற்றியின் இரகசியம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தினமும் விநாயகரை வணங்கி நலம் பெறுவோம். இந்த 4ஆம் நாளில் பக்தர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். ஆரம்பம் சரியானால் முடிவும் சிறப்பாகும். விநாயகரின் அருளால் இன்று உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருக்கட்டும். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.